பாடல் கொடுத்த பகுதிகளை செயலாளருமான SP ரவிச்சந்திரன் அவர்களும் இப்போது கேட்க விடுவார்கள். வட்டத்தின் சார்பாகவும் மாவட்ட வர்த்தகனின் சார்பாகவும் இந்த பிறந்தநாள் விழா முதல்வர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்டம் உதவி வழங்கும் விழாவுக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் மாவட்ட வர்த்தக இங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சோழிநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் செயலாளர் நான் SVR அவர்களே, 2000 அதான் அது எல்லா விஷயத்திலையும் எல்லாம் அதே மாதிரி பிடிஎஃப் பயணம் போறீங்கல்ல பஸ்ல எல்லாமே பெண்களுக்கு ஆட்சி நடக்குது. அதெல்லாம் நீங்க இந்த தேர்தலில் நீங்க எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடணும்? உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்கணும். மறந்துடாதீங்கம்மா. தமிழக முதல்வர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நம்முடைய செந்தில் அவர்கள் வர்த்தக பிரிவு மாவட்ட துணை அமைப்பாளருடைய ஏற்பாட்டில் பெண்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் மத்திய பகுதி கழகத்தின் செயலாளருமான மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அருண் ரமேஷ் அவர்கள் பேசுற மூட்ல இருந்தாலும் கேட்கிற மூட்ல நீங்க இல்லையா? வந்து உட்கார்ந்தோம் ஏதாவது விஷயத்தை கொடுத்தீங்கன்னா கிளம்புன்ற மூட்ல நீங்க இருக்கும்போது நான் பழையபடி எடுத்துக்கினேன் விடியல் பயணமா அதெல்லாம் பஸ்ல புரியா போறீங்களா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எனக்கு தெரியாதான்னு உங்களுடைய அதான் உங்களுக்கு அந்த இது எங்களுக்கு கேட்கணும் இல்லையா? உங்களோட மைண்ட் வாட்ச் எனக்கு கேட்குது. வந்து 5000 ரூபாய் புத்தகத்துலாம் அது சொன்னேன் எத்தனை தடவைலாம் சொல்லுவீங்க அப்படின்னு நீங்க சொல்ற உங்க மைண்ட் வாட்ச் எனக்கு கேட்குது. இருந்தாலும் சாதனைகள் சொல்றது தப்பு இல்லையா? சாதனைகளை சொல்லிதான் ஆகணும். அந்த எலெக்ஷன் கண்டிப்பா அதுவும் சொல்லிதான் ஆகணும். எல்லாம் உங்களுக்கு தெரிந்தாலும் அது ஒரு நினைவூட்டல் தான். என்னமா சொன்னீங்க? ஒரு நினைவூட்டு தப்பு இல்லையா? தப்பு இல்லை. அதனாலதான் நாங்க நினைவூட்டுறோம். ஏன்னா தேர்தல் திருவிழா இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ தேர்தல் கிளம்புதுன்னா சக்கத்துக்கெல்லாம் ஆயிலாம் போட்டு பீஸ் போட்டு சாமிலாம் தூக்கி வச்சு அதுக்கு மாலை மரியாதைலாம் ரெடி பண்ணிட்டா தேர் இருக்கணும்ல. நான் தேர் இருக்குதானே இந்த ஒரு தேர் எதுக்கு ரெடி பண்றோம்? அது சாமி ஏற்றி உட்கார வச்சு இழுக்கணும். அந்த தேரை ஊர் கூடி இழுத்துட்டாரா தேர் நகர் ஒற்று தமிழக முதல்வர் அறிவிச்சுக்கிறார் 7 லட்சம் வீடு கட்ட போறேன். இங்க என்ன வாடகை இல்ல சொந்த வீடு இல்லாதவங்க யாரு? வெரி குட். நீங்க எல்லாம் அப்ளை பண்ணுங்க. எல்லாரும் வீடு இருக்கும். 7 லட்சம் வீடு கட்ட போறேன் தமிழக முதல்வர் இல்லையா? 7 லட்சம் வீடு. ஆனா உங்க பேர்ல சொந்த வீடு இருக்கக்கூடாது. சொந்த வீடு இல்லை. ஏன்னா ஆதார் அட்டை பார்க்க எல்லாம் தெரிஞ்சிடும். எல்லாருக்கும் வீடு வாடகை எல்லாருக்கும் வீடு. அதே மாதிரி இப்ப 1000 ரூபாய் கொடுக்குறாரு மத்திய அரசு. நமக்கு பொருளாதார ரீதியா தொந்தரவு கொடுத்தாலும் அதையெல்லாம் சமாளித்து பெண்களாகி உங்களுக்கு ஏதாவது செய்யணும். உடனே ஒரு புதுசா ஒரு நடிகர் 2500 யாரும் கொடுக்க முடியாது. ஏன்னா ஆளுகின்ற பிஜேபியை மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்க முடியல. மகாராஷ்டிரால 1500 கொடுப்பான். 6 மாசம் தான் கொடுத்தான். அதுக்கப்புறம் இன்ஸ்டால்மெண்ட் 500 கொடுத்தான். இப்ப சுத்தமா நிறுத்திட்டான். எந்த மாநிலம் கொடுக்க முடியல. தோழமை கட்சியில் கர்நாடகால வந்து 1000 ரூபாய் அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் ஆதார் அட்டை கர்நாடகாவில் பிறந்துருக்குன்னு நிறுத்திட்டாங்க.
தமிழக முதல்வர் மட்டும்தான் அவருடைய பொருளாதார சிந்தனை அறிவுத்திறனை பயன்படுத்தி தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார். எதிர்காலத்தில் கொடுப்பார். இந்த ஆட்சி தொடர வேண்டும். உங்களுக்கு பணம் கிடைக்கணும், இந்த ஆட்சி தொடரும். உங்களுடைய குடும்பத்தில் பொருளாதார வளர்ச்சி வரணும்னா இந்த ஆட்சி தொடரும். உங்களுக்கு சொந்தமா வீடு கிடைக்கணும்னா இந்த ஆட்சி தொடரும். இந்த ஆட்சி தொடர நான் சொன்ன ஊர் ஊடி தேர்தல் இருக்க வேண்டும் என்று பெண்களாகிய நீங்கள் அனைவரும் கூடி திராவிட முன்னேற்ற கழக என்ற தேரை இழுத்து அதை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு உதவிகளோடு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட வர்த்தக அணியினுடைய அமைப்பாளர் ஜி செந்தில் எக்ஸ்எம்சி அவர்கள இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு முன்னிலை வகித்து உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற 14வது மண்டல குழுவினுடைய தலைவரும் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளருமான எஸ்.வி. ரவிச்சந்திரன் அவர்கள இந்த நிகழ்வில் வரவேற்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 185வது வட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஜே திவாகர் அவர்கள மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த வார்டினுடைய மாமன்ற உறுப்பினர் ஷர்மிளா தேவி திவாகர் அவர்கள கழகம் நடத்தி கொண்டு பெண்களுடைய வாழ்வாதாரத்தில் மேம்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு ஒரு அரசு செயல்படுதுன்னா அது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் முன்னோடி திட்டங்களை இன்றைக்கு கொண்டு வந்து அந்த திட்டங்கள் மற்ற மாநிலங்களில் நடைமுறைப்படுத்துகிற அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது சொன்னாங்க நிறைய திட்டங்கள் இன்றைக்கு பெண்களுக்காக தராங்க. நான் இன்று கூட ஒரு நிகழ்ச்சியில ஒரு பெயர் பலகை திறந்து வைக்கின்ற நிகழ்ச்சி பெரும்பாக்கத்துல என்ன பெயர் பலகைனா பெண்கள் ஆட்டோ ஓட்டுறாங்க. 50 பேர் சேர்ந்து பெண்கள் இன்றைக்கு ஆட்டோ ஓட்டுறது. ஒரு 10 நாளுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த ஆட்டோ ஓட்டுகின்ற அந்த நிகழ்ச்சியை அந்த வண்டி வழங்குற நிகழ்ச்சியை நான் துவங்கி வச்சேன். அதன் தொடர்ச்சியாக அவர்கள் எங்களுக்குன்னு ஒரு பெயர் பலகை வேண்டும் என்றதை இன்னைக்கு காலையில அந்த அனைவரும் சேர்ந்து ஒரு பெயர் பலகை பெரும்பாக்கத்துல திறந்து வச்சாங்க. அது திறந்து வைத்தது கூட கொடியேற்றி திறந்து